ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்துட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும், வெங்காயம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் புதினா கொத்தமல்லி வந்து மிக்சியில் அரைச்சி அதை போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கழுவி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து இன்றைக்கி தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரைஸையும் போட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.